ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷினுடைய சீரீஸ் 2. அதாவது இன்றைக்கு நாங்கள் இப்போ முக்கியமாக இந்தியன் சீரீஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து டென்ஸ். உங்களுக்கு தெரியும், டென்ஸ் இல்லாமல் வந்து ஒரு மொழியே இருக்காது. ஸோ எங்களோட இங்கிலீஷ்லேயும் வந்து 3 பிரதானமான டென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து எதிர்காலம். ஸோ வந்து இது பார்த்து முடிய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். ஸோ மொத்தம் இதில் வந்து 12 டென்ஸ் இருக்குது. அது முடிய ஸோ இப்படி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டென்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியணும். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இந்த கதைக்கு வழிகடலாம்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு வந்து டென்ஸ்ன்றது முக்கியம். அதே மாதிரி அடுத்த பேசிவ், டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட், அப்படி முக்கியமான விஷயங்கள் வந்து நாங்கள் இந்த சீரீஸ் மூலமாக கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சரிதானே? ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ மேலதிகமான தகவல்கள் தேவை அல்லது தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுருந்து, அதாவது எல்லா நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய மாதிரி வச்சுருந்தீங்கன்னா டெய்லி சீரீஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். உங்களுக்கு தெரியணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றா என்ன, அதாவது நிகழ்காலத்தில் வந்து நடக்கிற ஒரு விஷயம். அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து நாங்கள் என்னென்ன எப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாம்டா, அது ஒன்று டெய்லி ரொட்டீன்ஸாக இருக்கலாம், அல்லது ஹேபிட்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கலாம், அல்லது ஷெடியூல் ஈவெண்ட்ஸ். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் டெய்லி இப்போ வளமையாக சூரியன் உதிக்கிறது, நீங்கள் வளமையாக ஸ்கூலுக்கு போகிறீங்க, அதான் உங்களோட ஹேபிட்ஸ். அதாவது இந்த செயற்பாடுகள் நீங்கள் தினமும் செய்கிறீங்க. இப்போ நார்மலாக வந்து பப்ஸுக்கு போகிறது அல்லது வந்து விளையாடுறது, இதெல்லாம் ஹேபிட்ஸுக்குலேயும் வரும், டெய்லி ரொட்டீன்ஸுக்குலேயும் வரும். யூனிவர்சல் ட்ரூத்ன்றது இது ஒரு இப்போ இது இப்படித்தான், இதை மாற்றவே இல்லாது என்று வளமையாக எங்களுக்கு ஒரு ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கெலாம் எடுக்கலாம். விச் மீன்ஸ் எப்படியான விஷயங்கள் நீங்கள் சொல்ல போய்க்க வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபார்மேட்டில் நீங்கள் சொல்லணும். அட் த ஷெடியூல் ஈவெண்ட்ஸ். ஓகே, நம்மளை வந்து எப்படி அது இருக்குமாண்டா அதனுடைய ஃபார்மேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இதில் காட்டியிருக்கிறாங்க. அதாவது சப்ஜெக்ட், வேர்ப்பினுடைய எஸ் அல்லது எஸ் சேர்ந்த ஃபார்ம், அடுத்த ஆப்ஜெக்ட். இதை நான் பிறகு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ நான் சொல்கிறேன் ஐ பிளே ஃபுட்பால் என்ன நடக்கும்? ஐ என்றது சப்ஜெக்ட், பிளே என்றது வேர்ப், ஆப்ஜெக்ட்ன்றது ஃபுட்பால். ஸோ இந்த பிளேயில் வந்து சம்டைம் வந்து எஸ்இஎஸ் இணையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தானே? ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது ஐ வேக் அப் அட் 6 AM. ஸோ இதில் ஐன்றது சப்ஜெக்ட், வேக்கப்ன்றது வந்து வேர்ப். ஸோ 6 AMன்றது அது ஒரு கணம். சரிதானே? ஸோ நான் காலை 6 மணிக்கு எழுதுகிறேன். இது ஒரு டெய்லி ருட்டீன் ஒர்க்காக இருக்கலாம், அது ஹேபிட்ஸாக இருக்கலாம். சரிதானே? ஸோ அதனால தான் இது வந்து நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம். ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரி டே. ஸோ ஷீன்றது வந்து சப்ஜெக்ட், ட்ரிங்க்ஸ்ன்றது வந்து வேர்ப், மில்க்ன்றது ஆப்ஜெக்ட், எவ்ரிடேன்றது வந்து ஒரு விதமான, அதாவது கணம், எவ்வளோ டைம் எவ்வளோ தடவைன்றது சொல்கிறது. அவள் தினமும் பால் கொடுக்கிறாள், இதுவும் ஒரு டெய்லி ருட்டீன்ஸ். ஓகே, பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேர்ப்பில் வந்து எஸ் இணைஞ்சு இருக்குது. இதுதான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஹீ, ஷீ, இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரோட வந்து என்ன வருமெண்டா எஸ் அல்லது இஎஸ் இணையக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட்? அதாவது தே, வி, அப்படி வர பன்மையான விஷயங்கள் வந்து அப்படியே வேர்ப்பினுடைய அப்படியே அந்த ஸ்டெம் அப்படி வரும். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வி கோ டு ஸ்கூல் பை பஸ். இதில் பாருங்க இயோ இஎஸ் இணையில, ஏன்னா வின்றது வந்து பன்மையான ஒரு விஷயம். இங்கே பாருங்க த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், விச் மீன்ஸ் பாருங்க இதில் வந்து எஸ் இணைஞ்சிருக்கு. ஸோ இதான் விஷயம். த சன்ன்றது ஒரு ஒருமை, தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ஹீன்னு வந்த உடனே இங்கே நடக்குது, வேர்ப்பின் உண்மையான ஸ்டெம்மோட வந்து எஸ் இணையுது. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ரைட்? இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஷெடியூல் ஈவெண்ட்ஸ், அதாவது வளமையாக நடக்கிற ருட்டீன்ஸ், ஹேபிட்ஸ், யூனிவர்சல் ட்ரூத்ஸ், அதுகள் எல்லாமே அதுக்குள்ள வரும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற 5 நியூ vocabulary words. ஒவ்வொரு சீரீஸ்லேயும் வந்து புதுவிதமான 5 நியூ vocabulary wordsன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது வேக் என்றா எழுத, அடுத்து ட்ரிங்க் என்றா குடித்தல், ரைஸ் என்றா உதித்தல், கோ என்றா செல்லுதல், பிளே என்றா விளையாடுதல். ரைட் தானே? ஸோ அதே மாதிரி 2வது டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட் தானே? இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஐ ஈட் ரைஸ், ஷீ கோஸ் டு ஸ்கூல், தே பிளே ஃபுட்பால், த எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன்,
we speak English. So the earth moves around the sun வந்து இது ஒரு universal truth. அதே வேளை வந்து இது ஒரு வளமையாக நடக்கிற ஒரு செயற்பாடு. இதனால இது எல்லாமே என்னதுக்குள்ள வருமெண்டா நார்மலாக வந்து சிம்பிள் ப்ரெசன்ஸுக்கு வரும். ஸோ நாங்கள் பார்க்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமெண்டா சப்ஜெக்ட் ஐயோ வியோ யூஓ ஏயோ ஏதோ வரும். ஆம் இஸ் ஆ பேர்பினுடைய ஐஎன்ஜியோமோட ஒப்ஜெக்ட் வரும். ஸோ நார்மலாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்போ பாவிக்கிறேன்டா ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் ஏண்டா இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஒன் கோயிங் சிச்சுவேஷன்ஸ் அதுகளுக்கு தான் அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாவிக்கலாம். இந்த நீங்கள் இந்த சென்டென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு அதனுடைய ஃபார்மேட் தெரியும் பாருங்க. ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ். ஐ அண்டு வந்த ஆம் அண்டும் ஷீ ஹீ அண்டு வந்த இஸ் அண்டும் இட் அண்டு வந்த இஷ் அண்டும் தே வி அண்டு வந்த ஆவண்டும் வரும். ஸோ இது மட்டும் நீ கவனிச்சா சரி. ஒருமைக்கு எஸ் அதாவது ஐக்கு மட்டும் ஆம் வரும். நான் சொன்ன தேர்ட் பர்சன் சிங்குலர் அதுகளுக்கு இஸ் வரும். மற்றது தேவி அதுகள் போன்ற பன்மையான விஷயங்களுக்கு வந்து ஆ வரும். அதோட நீங்கள் வேர்ப் ஈட்டுண்டா ஐஎன்ஜி ஈட்டிங், கோண்டா கோயிங், பிளேண்டா பிளேயிங் ஓட அங்கால வந்து ஒப்ஜெக்டிவ் வரும். ஐ எம் ஈட்டிங் ரைஸ். நான் அரிசி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். அவள் பள்ளிக்கு செல்கிறாள் சென்று கொண்டிருக்கிறாள். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். அவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தி டீச்சர் இஸ் டீச்சிங். வி ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஸோ இதுகள் எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் தானே? ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற 5 vocabulary வேர்ட்ஸ். ஈட்டுண்டா சாப்பிட்றது, கோண்டா போகிறது, பிளேண்டா விளையாடுறது, டீச்சண்டா கற்பிக்கிறது, ஸ்பீக்கண்டா பேசுறது. நான் என்ன சொல்கிறேன்டா, அதாவது முதலாவது நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாத்தையும் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். முதலாவது vocabulary தெரியணும், டென்ஸ் ஃபார்மேட் தெரியணும். ஸோ அந்த டென்ஸ் ஃபார்மேட் தெரிஞ்சாலும் இந்த டென்ஸை வந்து சில பேர் வந்து இப்போ இதான் இந்த மீனிங் எடுத்து தெரியாமல் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீ நார்மலாக வந்து டென்ஸ் என்னென்னு தெரியாமலே வந்து ஐ ஆம் கோயிங் டு டாக் அல்லது ஐ ஆம் பிளேயிங் என்று பாடமாக்கியும் ஒரு சொல்லலாம். ஆனால் அவருக்கு வந்து உண்மையாக இது ஏன் பாவிக்கிறோம்னு தெரியாட்டி அது வந்து பிரச்சனையாக போகும். சரிதானே? ஸோ அதனால நான் சொல்கிறேன், எப்போவுமே நியூ vocabularies தெரியணும். அதே மாதிரி திருப்பி வந்து நீங்கள் கதைக்கப்படணும், மற்றவங்களோட ரீடிங் பண்ணணும், ரைட்டிங் பண்ணணும். இதன் மூலமாக வந்து நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து வளர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை விட நீங்கள் கூடுதலான எனக்கு இந்த செக்ஷன் இருக்க விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னால் கூட கமெண்ட் செக்ஷனில் என்னால் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதையே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் சொல்கிற vocabularies, டென்ஸ் அது எல்லாம் மற்ற கதைக்கப்படுங்கன்னா வந்து உங்களுடைய இங்கிலீஷை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு. நன்றி.